பாமக சார்பில் நடைபெறவுள்ள சித்திரை முழுநிலவு இளைஞர் பெருவிழா மாநாடு வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு திருப்பு முனையாக அமையும் என அக்கட்சியின் மாநில பொருளாளர் திலகபாமா தெரிவித்துள்ளார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு பாமக சார்பில் வரும் 11ஆம் தேதி மாமல்லபுரத்தில் சித்திரை முழுநிலவு இளைஞர் பெருவிழா மாநாடு நடைபெற உள்ளது. இதுகுறித்து விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் நியூஸ் 7 தமிழுக்கு பாமக மாநில பொருளாளர் திலகபாமா பேட்டியளித்து உள்ளார். அப்போது பேசிய அவர், இந்த மாநாட்டை கலைப்பதற்கு பல்வேறு சதிவேலைகள் நடைபெற்றதாகவும் அதனை தகர்த்து எறிந்து பாமக கொடியை கையில் பிடிக்க இளைஞர்கள் தயாராக இருக்கின்றனர் எனவும் தெரிவித்தார். அனைவரும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அனைத்து சமுதாய மக்களும் எழுச்சி பெற வேண்டும் என்பதற்காக இந்த மாநாடு நடைபெற உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஒன்றுகூடலை அழைப்பதற்கு ஏகப்பட்ட சதிவலைகள். ஆனால் இவை எல்லாவற்றையும் தாங்கி பிடித்து தகர்த்தெறிந்து பாட்டாளி மக்கள் கட்சி கொடியையும் வன்னிய சங்க கொடியையும் உயர்த்தி பிடிக்க பாட்டாளிகள் இன்றைக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். இது வெறும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கானது மட்டுமல்ல, அல்லது வன்னிய பேரினத்துக்கானது மட்டுமல்ல. வருகின்ற அரசியலில், அடுத்து வர இருக்கின்ற தேர்தலில் மக்களுக்கான கரத்தை யார் உயர்த்த போகிறார்கள் என்று தீர்மானிக்க போகின்ற ஒன்றுகூடல். எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாநாட்டுக்கு சரியான அரசியல் வர வேண்டும், படித்தவர்கள் வர வேண்டும், போலித்தனம் இல்லாத ஒரு அரசியல் தலைவர் இந்த தமிழகத்தை ஆள வேண்டும் என்று விருப்பம் இருக்கின்ற அனைத்து இளைஞர்களும் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியின் பொருளாளராக அன்பான வேண்டுகோளை உங்கள் முன்னாடி வைக்கின்றேன்.